வணக்கம். விசேட செய்திகள். கல்முனையின் பிரபல்ய பாடசாலைகள் 2இல் மாணவர்கள் பைகளுள் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இப்போதைப் பொருட்கள் எவ்வாறு பாடசாலை வளாகத்தினுள் புழக்கத்தில் வந்தன என போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இங்கே வாரிஃப்னா ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் மேடத்துக்கு குளுக்கோஸோட என்ன வேலை? வாங்க, நான் ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. வரேன். ரிஃப்னா, இன்டர்வலுக்கு சாப்பிட என்ன வேணும்? சாக்லேட் பிஸ்கட். சரி. மருகா குளுக்கோஸ். வாங்கிட்டார். பாய். பாய். ஹாய் முஃபாஷிர். உம்மா எங்க? வெளியே. ஐ ரெடி ஃபைல். என்ன கிரேட் படிக்கிறீங்க? A level. ஓ. ட்ரக்ஸ் எப்படி ஸ்கூலுக்குள்ள? ஓகே. இந்த வயசில் புதுசாக ஏதாச்சும் செய்யத்தான் மனசு சொல்லும். கடவும் கற்று மாற. பட் ட்ரக்ஸ் 2-3 தடவை ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிப்பீங்கண்ணே. ஓம் சார். இன்னும் யூஸ் பண்ணணும் போலவும் சம்டைம்ஸ் தோணலாம். கண்டிப்பாக தோணும். அந்த ஸ்டேஜும் முதலே உங்கள் அம்மா உங்களை இங்கே கூட்டி வந்தது நல்ல விஷயம். யூஸ்வலாக ஒருத்தர் டெய்லி ஈவினிங்கில் 4 மணி அப்படி பிளேண்டி குடிக்கிறாருன்னா அதை டெய்லி கன்டினியூ பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு நாள் 4 மணிக்கு அவர் அந்த பிளேண்டியை குடிக்கலைன்னா அதை அவரால் ஏற்றுக்க முடியாது. பிகாஸ் அந்த பிளேண்டியில் இருக்கிற தேனி. அது மாதிரி காஃபியில் கெஃபீன். பட் அந்த அடிக்ஷனால் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் ட்ரக்ஸ் அப்படி இல்லை. உங்கள் லைஃப்பை அப்படி சேஞ்ச் பண்ணிட்டு டோட்டலாக. ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆன பிறகு உங்கள் மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படும். அதுக்கு பிறகு நீங்களே நினைச்சாலும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. அது யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எல்லாமே மாய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் மோஸ்ட்லி நீங்கள் சைக்காட்ரிக் பேஷண்ட் ஆகிடுவீங்க. உங்களை சுற்றி நிறைய உருவங்கள் தோன்ற மாதிரி உணர்வீங்க. அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு ட்ரக்ஸ் தான் ஒரே வழின்னு ட்ரக்ஸை கூட யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்களே அழிச்சிக்குவீங்க. ட்ரக்ஸுக்காக உங்கள் அம்மாவையும் கொலை செய்ய நீங்கள் தயங்க மாட்டீங்க. பட் ஐ எம் ஹாப்பி. மரணம்னு ஆசைப்பட்டு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்க. குட் டிசிஷன். அஸ்ஸலாமு அலைக்கும் அங்கிள். வலைக்கும் இஸ்லாம். எப்படி மகன் இருக்கீங்க? இன்ஷா அல்லாஹ் நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க அங்கிள்? பரவாயில்ல மகன். எப்போ கல்யாணம்? எங்கள் பாப்பம் என் உமா அப்பா எல்லாமே தங்கச்சி மட்டும்தான். வேற தங்கச்சி உமா மாதிரி நல்லா பார்த்துக்கணும். இனி எல்லாம் இறைவன் கையில் ஆங்கிள் பாப்போம்.
எல்லாத்தையும் பார்க்க தான் வேணும், நம்மளோட வாழ்க்கையும் பார்க்க தான் வேணும். சரி நான் சார் நான் மாறேன். சரி எங்களை வரேன் நான். சாரியா புடா மட்டக்களப்பு பவுனதீவு பகுதியில் 2 போலீசார் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக பவுனதீவு போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று இரவு இடம்பெற்ற இச்சம்பவத்தில் பவுனதீவு போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் தினேஷ் மற்றும் பிரசன்னா ஆகியோரே உயிரிழந்துள்ளனர். அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை பிரதேசத்தில் போதைப்பொருள் பாவனை அதிகரித்து வருவதாகவும் போதைப்பொருள் கடத்தற்காரர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கல்முனை பிரதி போலீஸ் மாதிபர் தெரிவித்துள்ளார். நானா நான் ஹலோ மச்சான், போலீஸ் போயிட்டு குயிக்காவா? நானா என் முன்னுக்கு வந்திருக்காங்க. வரேன். ரிஃப்னா ரிஃப்னா எங்க இருக்காய்? ரிஃப்னா 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 ஆட்டோ யாரும் வாங்க.
கல்முனையில் இன்று 10 வயது சிறுமி ஒருவர் தவறுதலாக போதைப்பொருள் உட்கொண்டமையினால் கல்முனை வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் சுயநினைவற்று இருப்பதாக வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இவருடைய வீட்டிலேயே அப்போதைப் பொருள் கண்டெடுக்கப்பட்டுள்ளமையினால் சந்தேகத்தின் பேரில் இவரது சகோதரர் கல்முனை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.